நடிகர் விஜய் மகன் வந்து ஜேசன் சஞ்சயை வந்து ஹீரோவாக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி ஹீரோவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் பல இயக்குனர்கிட்ட வந்து கதை கேட்டிருந்தார். முக்கியமாக இந்த பிரேமம் படத்தின் இயக்குனர் இருக்கார் பாருங்கள், இந்த அல்போன்ஸ் புத்திரன் ஜேசன். அவருக்கும் கிட்டேயும் கதை கேட்டிருந்தார் விஜய். சரி கதையும் எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. சரி அவர் ஹீரோவாக நடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து அவருக்கு வந்து என்னென்னா அவர் வந்து இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆசை. அந்த படத்தில் நடிக்கணும், ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைலாம் அவருக்கு கிடையாது. சரி அதனால் என்ன பண்ணார் விஜய் சரி அவர் போக்குலேயே அவர் மகன் போக்குலேயே அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். விஜய் அவர் வழியிலே விட்டார். இப்போ அவர் வந்து விஜய் மகன் வந்து இப்போ ஹீரோ வந்து சரி இயக்குனர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணின்னு இருக்கும்போது ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. ஹீரோ யாரும் அவருக்கு கிடைக்கல, செட் ஆகலை. சில பேர் வந்து நடிக்கிறேன்றாங்க, சில பேர்த்து வந்து எனக்கு வேறு படம் கமிட்மெண்ட் இருக்குன்றாங்க. அதனால் வந்து கிடைக்கலன்னா அவர் ஹீரோ வந்து அவருக்கு கிடைக்கல. அடுத்து அவர் வந்து சந்தீப் கிஷன் சொல்லிட்டு ஹீரோவை அவர் வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டார். அவரை வச்சு தான் வந்து படம் வந்து டைரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். அவர் அடுத்து என்ன ஆசைப்பட்டிருக்காருன்னா, சரி நம்ம படத்துக்கு வந்து அனிருத் வந்து மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அனிருத்துக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போகலான்னு பார்த்தா, இந்த வாரிசு படத்தில் மியூசிக் பண்ணார் பாருங்கள் தமன் இசையமைப்பாளர். அவர்கிட்ட தான் போயிருக்காரு. இப்போ அவர் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.